ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. 2015ல ஒரு சைக்கோபாத் கிரைம் த்ரில்லர் மூவியா சவுத் கொரியன் மூவியா ரிலீஸ் ஆன டீப் ட்ராப் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற இந்த படத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு, இந்த படத்துல வச்சிருக்காங்க. படத்துல நம்ம டாங்லி வந்து சைக்கோவா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கதை அப்படின் போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணமாகி ரொம்ப நாளாச்சு, குழந்தை இல்லை, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து நைட்ல குடிச்சிட்டு படுத்துடுறாரு, அதனால குழந்தை இல்லை அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போய் கொஞ்ச நாள் வந்து டூர் மாதிரி போயிட்டு வாங்க, ஸோ அதுக்கு உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும், அப்போ உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு ஒரு டூர் போறாங்க இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அங்க அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள அங்க வர்றவங்களுக்கு சமைச்சு கொடுத்து வருது அந்த ஹோட்டல் ஒன்று வச்சுட்டு இருக்காரு நம்ம டான்லி. ஸோ ஒரு கட்டத்துல இவர் சைக்கோ அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ஸோ அந்த ஐலாண்ட் அப்படின்னா நமக்கு தெரியும், அங்க வந்து ரிமோட் ஏரியா அப்படின்னாலே எந்த டவருமே இருக்காது அண்ட் வாக்கி டாக்கியே தவிர. ஸோ அங்கேருந்து அவங்க தப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் படத்தோட கதை அப்படின் போது, இப்போ எனக்கு இது பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை. நம்ம என்ன சொல்ல வர்றோம், இதுதான் கதை அப்படின்றத படம் எழுத்தோடி முடிச்சதுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி அடுத்த செகண்டே நம்ம கதைக்குள்ள வந்து நம்மளை டிராவல் பண்ண வச்சிடுறாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம டாங்லி. ஸோ நம்ம டான்லி பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இது வரைக்குமே வந்து 2015 வந்த படம், 15 ஒரு 16 அப்படின்னு நினைக்கிறேன், 15. அண்ட் இது வரைக்குமே ஒரு பயங்கரமான ஒரு பீஸ்ட் ஹீரோவாக பார்த்துட்டு இருந்த நம்ம டான்லியை வந்து இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பீஸ்ட் சைக்கோபாத்தாக நம்ம பார்க்குறோம். அண்ட் ஃபென்டாஸ்டிக்காக நடிச்சிருப்பாரு. ஒரு சைக்கோபாத் அப்படிங்கிறவன் எதுக்காக கொலை பண்ணுறான் அப்படிங்கிற ரீசனே இல்லை, அவனுக்கு கொலை பண்ணுறது ஒரு விளையாட்டு. ஸோ அந்த கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்க டான்லி சைக்கோபாத் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்படின்றதுக்குள்ள சைக்கோபாத்தை மாறுவான். நம்ம டான்லி பார்த்தீங்கன்னா அவரோட பேசிக் கேரக்டரே வந்து அவரோட சைக்கோபாத் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து ஒரு காட்சியிலே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சீன் சொல்லுவார், உங்கள் ஒய்ஃப் வந்து ஏன் பேச மாட்டாங்கன்றாங்க அப்படின்னாங்க. அவன் இங்கேருந்து போகணும்னு தொண்ணு பேசிட்டே இருந்தான், எனக்கு கடுப்பாயிடுச்சு, அவன் டக்கு நாக்கு அறுத்து விட்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி எந்த அளவுக்கு சைக்கோபாத்தா இருப்பான் அப்படின்னா, மான வேட்டையாடிட்டு அதோட நட்ஸில் இருக்கிற ரத்தத்தை புழிஞ்சதை கூடி உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற சொல்கிற விதமாகட்டும், ஸோ அவங்கள தேடி ரொம்ப வெறி கொண்டு கொலை பண்ணுற சீன்ஸ் ஆகட்டும், இதை விட 2 ஜோடி எக்ஸ்ட்ரா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வருவாங்க, அவங்கள வந்து ஈவருக்குமே இல்லாமல் அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொல்ற காட்சி அப்படின்னு ஒரு காட்சியிலையும் தான் ஒரு ரியல் சைக்கோ இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிறது வந்து நம்ம டான்லி வந்து ஃபென்டாஸ்டிக்காக நடிச்சிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த லொகேஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள ஒரு சிஜி இல்லாமல் ஒரு காட்சியும் படமாக்குறது ரொம்பவே சிரமம். ஒரு பேசிக் ஃபாரஸ்ட் அப்படின்றத விட தாண்டி ஒரு ராக் ஃபாரஸ்ட் அப்படின்னா அதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். கேமரா வைக்கிறது, ஹீரோ வில்லனும் வந்து சேசிங் பண்ணி ஓடுற காட்சியெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருப்பாங்க. அது சினிமாட்டோகிராஃபியோட அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து அந்த ஒரு காட்சியிலேயே நமக்கு தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்துல கொஞ்சம் டல்லா இருந்து, பேசிக்காக நீங்கள் எவ்வளோ ஒரு சவுத் கொரியன் மூவி ஆகட்டும், சைனீஸ் படமாகட்டும், நீங்கள் எவ்வளவு நல்ல படமாக இருந்தாலும் இந்த ரெண்டு லாங்குவேஜ்லேயே என்ன பிரச்சனை இருக்கும்னா, இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப மெலட்ராமாவாக வந்து நவுந்துட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சைக்கோ மூவி அப்படின்னாலும் இந்த படத்தில் இருக்க இந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் மெதுவாகவே நகருது. ஒரு 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 2.5 மணி நேரம் நகர மாதிரியே ஒரு ஃபீலிங்கை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச சீன்ஸ் அப்படின்றது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி. அண்ட் பேசிக்காக அந்த கிளைமேக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் அதையே வந்து எவ்வளோ சுவாரஸ்யமாக ஆடியன்ஸுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சுவாரஸ்யமாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் அந்த படத்துல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு எண்டிங்கா இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபைனல் வந்து இது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கான வேலைகள்ல நீங்க இறங்குங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல இறங்குங்க. தேவையில்லாம நீங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு விளைவுகள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுக்காக அப்படி சொல்றேன்னா, அந்த படம் பாருங்க, ஏன் அவங்க அந்த ரிமோட் ஐலாண்டுக்கு போறாங்க, அது போகிறதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த படத்தில் நமக்கு காமிப்பாங்க. ஸோ ஒரு சிம்பிள் இந்த படத்தில் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி. ஸோ அதுதான் அந்த படத்துலையும் உனக்கு என்ன இருக்கோ அதை கொண்டு நீ எவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியுமோ நீ வாழ்ந்துக்கோ, இல்லைன்னு சொல்லி நீங்கள் எங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிருவீங்க அப்படின்றத ஒரு சைக்கோபாத்தோட கலந்து ஒரு த்ரில்லர் ஜானராக இந்த படத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் நோட் அட் திஸ் பாயிண்ட், இந்த படம் பியூரான செக்ஷுவல் அண்ட் 18+ கண்டென்ட் உள்ள படம். இந்த படத்தை நீங்க ஃபேமிலிஸோட டெஃபினட்டா பார்க்க முடியாது. ஏன்னா செக்ஸ் பண்ற ஒரு காட்சி இருக்கு, பெண்கள் வந்து நியூடா காட்டுற காட்சி இந்த காட்சியில் பல இருக்கு, மார்பகங்கள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான இந்த மாதிரி சைக்கோபாத் அப்படிதான் எடுப்பாங்க. ஸோ அதனால நீங்க ஃபேமிலிஸோட இந்த படத்தை ட்ரை பண்ண முடியாது. நீங்க ஒரு 18+ இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இந்த படத்தை இக்னோர் பண்ணிட்டு நல்ல படமா போய் பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளா இருக்கு, ரீசெண்ட் டைம்ல நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூவி, பார்த்தது உங்களுக்கு பிடிக்கும்,
எனக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு சைக்கோ பார்த்து ஒரு சமூக மூவி எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் அது உங்களுக்கான படமாக இருக்கும். அண்ட் ஃபைனலி இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். போய் தயவு செஞ்சு எல்லாரும் செக் பண்ணி பாருங்க ஒன்ஸ் அகைன். அண்ட் அடுத்த நாள் ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.